காய்ஸ், இதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் ப்ராக்டிஸ் மோட் தான் போட்டிருக்கேன், ஸோ ப்ராப்ளமே இல்லை. எப்படி தப்பிக்கணும் அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கீ எடுத்துக்கலாம். இந்த மவுஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிவிடு. நம்ம இங்கே நமக்கு எடுத்தோன்னே ஆக்சிலேட்டர் கிடச்சிருச்சு. நம்ம எப்போவுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் நம்ம போட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம மறக்க மாட்டோம். ஆக்சிலேட்டர் இங்கே போட்டுடலாம். இப்போ நமக்கு எந்த திங்ஸும் இல்லை. நமக்கு என்னென்ன கிடைக்க போகுதுங்கிறதும் தெரியல. மெயினாக இந்த இடத்துல தான் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். இங்கே எதுவுமே இல்லை. எடுத்துகிட்டு நமக்கு எலக்ட்ரிக் ஃபியூஸ் கிடச்சிருச்சு. மேலே போயிடலாம். இங்கே நமக்கு ஜென்ரேட்டர் கேபிளும் கிடச்சிருச்சு, ஸோ ப்ராப்ளமே இல்லை. இன்னும் நமக்கு பிரிட்ஜுக்கு ரேங்க் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும், ஈஸியாக வெளியே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஷெட் கீயும் வேணும். இங்கே மேட்ச் பாக்ஸ் இதை வச்சு பார்க்கலாம். ஆனால் முதல்ல ஏதாச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஏதாச்சும் இருக்கான்னு தெரிவிக்கலாம். எதுவுமே இல்லை. நமக்கு சேஃப்டிக்கு கிடைச்சதுன்னா இந்த இடத்துல இருக்கிற லாக்கருக்குள்ள நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். இங்கே தான் நம்ம அந்த மேட்ச் பாக்ஸை வச்சு இது பண்ணோம்னா மேலே அந்த இது போயிடும். நமக்கு இப்போதைக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு மெயின் ரூம் இங்கே இருக்கு, அதுதான் நமக்கு மெயின். இங்கே எதுவும் இல்லை. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இதை எடுத்து இங்கே நம்ம தாத்தா ரூமுக்கு போனோம்னா இந்த இடத்துல வெப்பன் பாக்ஸ் இருக்கும். போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஸ்லிங் ஷாட் கிடைக்கும்.
இதை எடுத்துக்கிட்டு கீழே வரணும். இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு இப்போது ஸ்டோன் வேணும். நமக்கு ஒன்று போதும், ஆனால் இதுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். இங்கே ப்ராப்ளமே இல்லை. நமக்கு ஷெட்கியும் பிரிஞ்ச் கிராங்க்கோ கிடச்சதுன்னா போதும், தப்பிச்சுக்கலாம். இன்னும் அந்த 2 ஐட்டம்ஸ் வேணும். இந்த ஸ்லிங் ஷாட் எதுக்குன்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த ரூம்கிட்ட வந்து ஷூட் கொடுக்கணும். ஒன்றும் ஒரு கல் வேஸ்ட் ஆகிடுச்சு. சாரி, இன்னொரு டைம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஓகே. நமக்கு வுட் பிளாங்க்கும் அங்கே தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். கல் ஒன்று எடுத்தாச்சு. ஓ சாரி 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 சாரி. ஐ திங்க் இதுக்கு பவர் போட்டிங் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இப்போ நமக்கு கல்லே கிடைக்கல, இல்லை கிடைச்சிருச்சு. இப்போ வச்சு நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் விளையாடல இந்த மிஸ்டேக்ஸை தான் நான் அதிகமாக பண்ணேன். இன்னொரு கல் எதுக்கு எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கரெக்ட். ஏனிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கவு பார் கிடைக்கும், அப்புறம் வேறு ஏதாச்சும் கிடைக்கும். பட் நமக்கு இங்கே ஒன்று தான் கிடச்சிருக்கு. பட் நோ ப்ராப்ளம். இந்த கவு பாரை வச்சு இங்கே வந்து அவ்வளோதான், ஷெட்டுக்கு கிடச்சிருச்சு. இது இங்கே இருக்கட்டும். போய் ஷெட்டை அன்லாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஜென்ரேட்டர் ஒயர் கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு இன்னும் பிரிட்ஜ் கிராங்க் மட்டும்தான் கிடைக்கல, மற்ற எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஒன்றும் ஜென்ரேட்டர் ஒயர் ஃபியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு, இருந்தாலும் அது வேணாம்.
அண்டர் குரூப் போய் கவு பார் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். கவு பார் எங்கே இருக்கு? நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் பிரிட்ஜ் கிராங்க் மட்டும்தான் கிடைக்கல, கிடைச்சதுன்னா போதும், ஈஸியாக கிடச்சிடலாம். ஒன்று அங்கே போய் கீழே விழுகிறதுக்கு இங்கே லிஃப்டில் போய்க்கலாம். போச்சு, பரவாயில்ல, மேலே போய் திரும்ப கீழே வந்தாங்க. அவ்வளோதான், நம்ம கிளம்பிடலாம். இங்கே லாக் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இத்தனை வேலையையும் இந்த கிராண்ட் பாட்டிலேருந்து தப்பிச்சு நம்ம பண்ணணும். இங்கே நமக்கு பிரிட்ஜ் கிராங்க் கிடச்சிருச்சு, நீ கிளம்பிடலாம். ஓகே, பாய் பாய். குட் பிளாங்க் அதுவும் வேலைக்கு யூஸ் ஆகும். அது இன்னொரு இதில் எப்படி ட்ரெயினில் தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம்.